கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 32 அதிகாரம் 10 வசனத்தின் பின்பாகம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். But he who trusts in and relies on the Lord shall be surrounded with compassion and loving kindness. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? அவருடைய கிருபை அவரை நம்பி இருக்கிறவர்களை சூழ்ந்து கொள்ளுமாம். அப்போ இது எதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அங்கே அவருடைய கைவிட முடியாத அன்பு அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஒரு 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 சின்ன பிள்ளை அந்த தாய் தகப்பனுடைய அரவணைப்புக்குள்ள, ஒரு கதகதப்பான அந்த அரவணைப்புக்குள்ள இருக்கிறதை போன்ற ஒரு உணர்வைத்தான் இது குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை குறிப்பிடுகிறத பார்க்கிறப்போ, அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகும்? அப்போ அங்கே எப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கிறதையும், அவருடைய கேர் நமக்கு இருக்கிறதையும் இந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க அதை அறிக்கையிடுங்க. நான் அவரை நம்பி இருக்கிறேன், என்னையும் என் குடும்பத்தையும் அவர் கிருபை சூழ்ந்திருக்கிறபடியினாலே சத்துரு ஒரு காலம் என்னை தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது என்று சொல்லி நீங்க அறிக்கையிடும்போது, சத்துருவானவன் உங்களுக்கு கொண்டு வருகிற எல்லா விதமான அந்த நெகட்டிவ் தாட்ஸும் அதை எடுத்துக்கொண்டு அவன் ஓடுகிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ இன்றைக்கு அந்த கிருபை யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, யோவான் 1:14-15 பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை இது மறுபடியும் ஒரு விசையாய் 100% உறுதிப்படுத்தும்படியாய் அந்த கிருபையாகிய இயேசு இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது மாத்திரம் அல்ல, நாம் அவருக்குள் வாசம் செய்கிறதையும் 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்போ இன்றைக்கு புது சிருஷ்டியாய் இருக்கிற நம்மை நிச்சயம் கிருபையாகிய இயேசு கிறிஸ்து நம்மை சூழ்ந்திருக்கிறதையும், அந்த கிருபையாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதையும் நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர்களானால், இந்த சத்தியத்தை ஆழமாய் நீங்கள் நம்ப தொடங்கும் போது உங்க இருதயத்துல இதுவரைக்கும் இருந்த ஏராளமான அரண்கள், உங்க வாழ்க்கையில எத்தனையோ பயங்கள் இருந்திருக்க கூடும். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, நான் கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், அந்த கிருபையாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நீங்க நம்ப தொடங்கும் போது, உங்க வாழ்க்கையில இருந்த எத்தனையோ விதமான பயங்களும் குழப்பங்களும் போராட்டங்களும் தானாக நீங்குகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்ப இன்றைக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த கிருபையே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்றால் நமக்கு எந்த குறைவும் இருக்காது என்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம். யோவான் 17:21 கூட இயேசு கிறிஸ்து செய்கிற ஒரு அற்புதமான ஜெபம், அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதுமே அவர் பண்ணுகிற ஜெபம் அது விசேஷமான ஜெபம். அதுல முக்கியமாக ஒரு ஜெபத்தை செய்கிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து பண்ணின இந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பிதா பதில் கொடுத்திருப்பார். ஆனால் இன்றைக்கு நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட நாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட நம்மை ஒரு காலம் உலகம் தொட முடியாது, உலகத்தின் காரியங்கள் எதுவும் நம்மை அசைக்க முடியாது. அந்த பெரிய ஒரு பாதுகாப்புக்குள்ள நாமும் நம் குடும்பமும் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
வேண்டும். எபேசியர் 1:3 கூட அதை தான் நம்ம பார்க்கிறோம். அது ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். எவ்ரி ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் இன் த ஹெவன்லி ரெல்ம் has already been lavished upon us as a love gift from our wonderful heavenly Father, the Father of our Lord Jesus, all because he sees us wrapped into Christ. This is why we celebrate him with all our hearts. அப்போ ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு ஒரு அன்பின் பரிசாக பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறாராம். அப்ப அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? அந்த சமாதானம், அவருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு, இது எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ இன்றைக்கு அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆவியாய் இருக்கிற அந்த வார்த்தையில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால், வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது என்று சொல்லி வார்த்தையாகிய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால், நீங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டும்? இந்த வார்த்தையாகிய அத்தனை ஆசீர்வாதங்களும், ஆவியாய் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க தொடங்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ அது எதற்காக நமக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா, அவர் நம்மை பார்க்கும்போது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறத அவர் பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரா. அதனால நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? அவரை கொண்டாடுகிறோம். அப்ப இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். அந்த கிருபையாகிய கிறிஸ்து உங்களை சூழ்ந்திருக்கிறபடியினாலே ஒரு காலம் உங்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்துக்கு நேரிடுகிற காரியங்கள் உங்களுக்கு நேரிட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கிறிஸ்து தான் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ இன்றைக்கு சத்ருவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அவன் உங்களை தொட முடியாது. உங்க தலையில உள்ள ஒரு முடிய கூட அவனால் அசைக்க முடியாது என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, அப்பா உம்மை நம்பி இருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளை அப்பா கிருபையாகிய நீர் சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் வாசம் பண்ணுகிறபடினால், ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து நீர் வல்லமையாய் கிரியை செய்கிறபடினால், இந்த நாளிலிருந்து இந்த சத்தியம் அவர்களுக்குள்ளே ஆண்டவரே ஆணித்தரமாக பதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே இந்த சத்தியம் ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுடைய சோர்வின் நேரங்களில இந்த வார்த்தை எங்களை அது நினைப்பூட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு நினைப்பூட்டி இந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் அப்பா பலனடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.